என்னடா இது, காரணமே இல்லாம நம்ம வீடு தேடி பாஸ் வந்திருக்காருன்னு நினைச்சேன். சும்மா சொல்லக்கூடாது, காரியக்காரன் தான் நீங்க. சௌந்தர்யா, இப்படி வீம்பு பிடிச்சினா நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் வீணா போயிடும். யதார்த்தமா வாழ கத்துக்கணும். எப்படி? என்னை விட வசதி வாய்ப்பா ஸ்ரீநிதி வந்ததும் என்ன கை கழுவிட்டு போனீங்களே, அப்படியா? சௌந்தர்யா, அப்படி சாரி ராகவன், என்னால முடியாது. என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பா. ஸ்ரீநிதி வயித்துல வளர்ற குழந்தைக்கு உங்க ஃபேமிலில இருந்து எந்த உரிமை இருக்கோ அதே உரிமை இந்த குழந்தைக்கும் உண்டு. இது அழிக்க சாரி, யார் முயற்சி பண்ணாலும் முடியாது. போதுமா? இல்ல சௌந்தர்யா, நான் என்ன சொல்ல வரேன். ஒரு நிமிஷம் இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சார், சாரி ஃபார் த டிலே. காஃபி இப்போ வந்துடும். இல்ல, நான் கிளம்புறேன். என்ன சார் கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்ல, அது ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதான் வரேன். ஓகே. என்ன சௌந்தர்யா, உங்க பாஸ் வந்தோடனே கிளம்பி போறாரு? பாவம், அவருக்கு ஏதோ பிரச்சனையா கிளம்பிட்டாரு. விட்டுருங்களேன், நீங்க உட்காருங்க. உட்கார்றேன். வந்ததுதான் வந்தோம். சூடா அத்தை கையில் ஒரு காஃபி சாப்பிட்டு போயிடுறேன். கோத்திரியும் அழகா தான் இருக்கா. என்னண்ணே, பட்ஜெட்டில் நமக்கு எதுவுமே போடல. என்னையா புரியாம பேசுற? ஒன்றை மட்டும் வச்சு பட்ஜெட் போட முடியாதியா? தக்காளி விற்கிறவன்ல இருந்து தங்கம் விற்கிற வரைக்கும் என்ன ஏதும் பார்த்து தான் பட்ஜெட் போட முடியும். ஆட்டோ வேணுமா? வாங்க சார். எனக்கு ஆட்டோ வேணும், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விவரம் தெரியணும். சொல்லுங்க சார். நேற்று காலையில் சென்னையிலேருந்து புறப்பட்ட பஸ்ஸில் ஒருத்தர் கிளம்பி இங்கே வந்து இறங்கியிருக்காரு. இந்த ஸ்டாண்டில் தான் ஆட்டோ பிடிச்சிருக்கணும். அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும். இப்படி மொட்டையாக சொன்ன எப்படி சார்? முழு விவரம் சொல்லுங்கள். அவரை பற்றி அடையாளம் சொல்லணுன்னா ஒரு 45 வயசு இருக்கும். தலையை தூக்கி வாரி இருப்பார், 2 சைடும் நிறச்சிருக்கும். சட்டு அடையாளம் சொல்லணுன்னா வேஷ்டி சட்டையில் வந்திருப்பார். சார், நீங்கள் சொல்கிற ஆள நேற்று நான் தான் கொண்டு போய் இறக்கி விட்டேன். எங்கே? ஆமாம், அவரை பற்றி இவ்வளோ விசாரிக்கிறீங்களே, நான் எதுக்கு தெரிஞ்சுக்கலாமா? சார், அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர். ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. நான் அவரை தேடி வந்திருக்கேன். அவருக்கு நீங்கள் என்ன வேணும்? எனக்கு சித்தப்பா வேணும். அப்படியா? வாங்க சார், கொஞ்சம் இங்கே சவாரி பண்ணிடுறேன். நீங்கள் இருங்க சார், அவர் இறங்கின இடத்த காட்டுறேன். வாடா, ஓட்டணும். வாடா. இந்தாங்க சார், இது பர்மிஷன் லெட்டர். நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் போகலாம். எனக்கு கொஞ்சம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது. நான் போயிட்டு வந்துடுறேன் சார். நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். ஓகே சார். வாங்க சுமந்தி. வரேன் சார். என்னப்பா அது? ஏன் கண் கலங்குறீங்க? ஒன்றும் இல்லைப்பா. யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சது இல்லையே. அப்படி இருக்கும்போது உன்னை இந்த நிலைமையில பார்க்க என்னால தாங்க முடியலப்பா. என் மனசாட்சிக்கு பொதுவா நான் எந்த தப்பும் செய்யல. நான் நிச்சயமா வெளியில வந்துருவேன்ப்பா.
நீங்க கவலைப்படாதீங்க. சம்மந்தி, என்ன நீங்க இந்த நேரத்தில் மாப்பிள்ளைக்கு நாம தான் தைரியம் சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்களே கண்கலைங்கன்னா எப்படி? நான் என்ன பண்ண முடியும்? என்னால ஆணை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி தான் பார்க்கறேன். ஆனா முடியலையே, முடியல. கோதை எப்படி பாருக்கா? பையன் நல்லா இருக்கானா? 2 பேரும் சௌக்கியமா இருக்கா. இங்க வரதுக்கு முன்னாடி தான் அவளை பார்த்துட்டு வந்தேன். மாப்பிள்ள, நம்ம லாயரை பார்த்து பேசிட்டேன். சிட்டியில் அவர் தான் பெரிய கிரிமினல் லாயர். எப்படி உங்களை வெளியில கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டார். தைரியமா இருந்தோம். மாமா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க மாப்பிள்ள. இந்த பார்த்த சாரதி உங்களுக்கு தெரியும்ல? பார்த்த சாரதியா? ஃபார்ம் லேண்டில் இந்த கண்ணப்பன், பார்த்த சாரதி. பார்த்த சாரதி கண்ணப்பனா? அப்படி பேருடையவா யாரையுமே எனக்கு தெரியாதே. உங்ககிட்ட ஃபைனான்ஸ் டீலிங்லாம் வச்சிருக்கிறதா சொன்னாங்க. நான் ஃபினான்ஸ் டீலிங் வச்சுக்கிறது முழுக்க பேங்க்ல தான். பட் வெளியில தேர்ட் பார்ட்டிட்ட யார்ட்டையும் நான் பணம் வாங்கி டீல் பண்றதே இல்லை. யாருன்னு தெரியாது. ஏன் மாப்பிள்ள, எதுக்கு இதெல்லாம் கேட்கிறேன்? இல்லை, ஒன்றும் இல்லை. சார், டைம் ஆயிடுச்சு. கோதையை நல்லா பார்த்துக்கோங்கப்பா. நான் வரேன். அம்மாவுக்கு தைரியம் சொல்லுங்க. சரிப்பா. என்ன சார், அப்பா பார்த்தீங்களா? வக்கீல் என்ன சொன்னாங்க பற்றி ஏதாவது சொன்னாரா? எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு மாமா சொல்றாரு. ஏன் ராமச்சந்திரன் சார், அந்த பார்த்த சாரதியும் எங்க மாமாவும் ஒரு நாள் ரோட்ல பேசிட்டு இருந்தப்போ நாம மீட் பண்ணோமே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்லா ஞாபகம் இருக்கு சார். அந்த பார்த்த சாரதி கூட உங்கள் மாமாவுக்கு ஃபினான்ஸ் பண்ணதா சொன்னார்ல? பார்த்த சாரதி ஃப்ராடுன்னு நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவனுக்கும் எங்க மாமாவுக்கும் என்ன கனெக்ஷன் தான் புரியல. அவரை கேட்டா எங்க மாமாவும் நல்லா தெரியும்னு சொல்றாரு. ஆனா எங்க மாமாவை கேட்டா அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. யாரு நல்லவன், யாரு கெட்டவன், எதை நம்புறது, எதை விடுறது, ஒண்ணுமே புரியல. சார், பார்த்த சாரதிங்கிறவன் ஒரு ஃப்ராடு. உங்கள் மாமா அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்படிங்கிற வச்சு உங்கள் மாமாவை தப்பாக எடுத்துக்கூடாது சார். நம்ம 2 பேரும் என்னை விடுங்க சார். நீங்கள் சுந்தர சாரோட ஒரே மாப்பிள்ளை. உங்களை இப்படி உள்ளே வச்சு பார்க்க அவர் ஆசைப்படுவாரா? எனக்கு என்னவோ கண்ணப்பனும் பார்த்த சாரதியும் திட்டம் போட்டு நம்மளை உள்ள தள்ளிப்பாங்களோன்னு தோணுது சார். எப்படி இருந்தாலும் உண்மை ஒரு நாளைக்கு வெளியில வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
சார் நீங்கள் சொன்னவர் இந்த இடத்துல தான் இறங்கி போனார். அநேகமாக இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும். சரி, நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ ஆச்சு? 80 ரூபா. சரி சார். ஒரு காஃபி கொடுங்க. ஐயா வணக்கம். வாங்க உட்காருங்க. என்ன விஷயமா நம்மளை தேடி வந்தீங்க? வேலை விஷயமா ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு. என்ன உதவி சொல்லுங்க. என் மச்சான் பார்த்த சாரதி இருக்கான்ல, ஆமா, அவன் இனிமே நிரந்தரமா இங்கே தான் தங்க போறான். அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான், அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பான். அவனை நம்பி யார் வேலை கொடுப்பா? அப்ப கண்ணப்பங்கிற ஒரு ஆள் கூட அப்படி இப்படி சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப அப்படி இல்லை, பொறுப்பா நடந்துக்குவான். உங்க எஸ்டேட்ல ஏதாவது ஒரு கணக்கப்புள்ள வேலை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு உதவியா இருக்கும். சரி, அப்படியா? நாளைக்கு அவனை கூட்டு வந்து என்ன பாருங்க, சொல்றேன். சரிங்க. டீ சாப்பிட்டு போறீங்களா? வேண்டாங்க, நான் வரேங்க. சரி வாங்க. சார் சார் சில்லறை வாங்கிக்கங்க சார். சார் 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 அதிக பிரசங்கத்தனமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. தினமும் வந்தவுடனே சாமி கும்பிட்டு தானே சீட்டில் உட்காருவீங்க. இன்னைக்கு டப்புன்னு உட்காந்துட்டீங்களா? மறந்துட்டீங்களா? ஆமாம், ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்துட்டேன்ப்பா. நீ உன் வேலையை பாரு. சரி சார். எல்லாத்தையும் கொடுத்துட்டோ மனசில் நிம்மதி மட்டும் கொடுக்காம விட்டுட்டியே. நானும் என் குடும்பமும் இப்படி நிம்மதி இல்லாமல் தவிக்கிறதில்ல. உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷமா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் சீக்கிரமாக ஒரு முடிவு கொடுத்து எனக்கு எப்படியாவது நிம்மதியாக கொடுத்துருப்பா. அது ஒன்று தாண்டா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஹலோ, நமஸ்காரம் சுந்தரண்ணா. அப்ப கண்ணப்பன் பேசுறேன். என்னடா என் குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைச்சிருப்பல. நான் உன்னை நினைக்கிறேனோ இல்லையோ, நீ என்ன நினச்சிக்கிட்டே இருக்க இல்லையா? மறக்க முடியுமா? மறக்கிற மாதிரியா காரியம் நீ செஞ்சிருக்க. சரி, அதை விடு. உன் மாப்பிள்ளை எப்படி இருக்கா? அவன் குழந்தைய கூட பார்க்க வர முடியலையாமே, பாவம். இதை நான் நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறியா? இல்லவே இல்லை சுந்தரம். ஏன்னா அந்த உலகத்துக்கு நியூஸ் கொடுத்தவனே நான் தானே. நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் உனக்கு கொடுத்த அன்பு பரிசு. கண்டப்பா, உன் கோபுரம் என் பேர்ல தானடா. நீ என்ன தானடா பழி வாங்கணும்? ஏன்டா அனாவசியமா மற்றவளை பழி வாங்கிட்டு இருக்க? அதில் உனக்கு என்னடா சந்தோஷம்? சுந்தரம், பரவாயில்லையே, உனக்கு என் மேலே இப்போ கோவம் வருது. ஆனால் 28 வருஷமா நான் பட்ட வேதனை, அந்த கணக்கை நான் யார்கிட்ட தீப்பேன்? உன்னோட பாவ கணக்கை தீக்க போறவன் சித்திரகுப்தன், உன்னோட துரோக கணக்கை தீக்க போறவன் இந்த அப்ப கண்ணப்ப. அதுவும் சாவுக்கு பிறகு நடக்கும். ஆனா இது நான் இருக்கிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். பொறுத்திருந்து பாரு இன்னும் என்னெல்லாம் நடக்கிறதுன்னு.